ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு நெய் உருக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நெய் வந்து காலி ஆயிடுச்சு, ஆல்ரெடி உருக்குனது. சரி இன்றைக்கி வந்து செஞ்சிடலாம், ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. எப்போயோ நம்ம வந்து வீடியோ போடுறது இன்னும் போடாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நாளும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடாது இல்லையா. அதனால் 2 லிட்ரு வந்து தண்ணி வேணுங்க. 2 பாட்டிலில் வந்து தண்ணி ஐஸ் வாட்டர் வச்சுட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வச்சுட்டாலும் சரி. நான் வந்து வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் முதல் நாளே. அதை வச்சு நம்ம வந்து நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம். ஆடை வந்து எப்போயுமே ஃபஸ்ட்டு ஐஸ் வாட்டரில் கழுவி எடுத்துக்கிறணும். 2 டைம்ஸ் ஆகுது கழுவணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் காட்டன் இருந்துச்சுனாலும் நீங்கள் காட்டன் வச்சு புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தடவை இந்த மாதிரி தான் இருக்கும். நிறையா வந்து மில்க் மாதிரியே அந்த சேஞ்ச் ஆயிரும் பாருங்கள். அந்த தண்ணி கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஏன்னா அதுதான் டஸ்ட்டு. அது ஃபுல்லாமே வந்துட்டு டஸ்ட்டு ரிமூவ் ஆகி வர்றது தான். நீங்கள் வந்துட்டு 2 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறனால நான் கையிலே வந்து புரிஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பாருங்கள், வடிகட்டியில் எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு. லாஸ்ட்டாக ஒருக்க வந்து வடிகட்டி வச்சும் புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2வது தடவையும் நீங்கள் வந்து ஐஸ் வாட்டர் போட்டு நீங்கள் அதையும் வந்து கழுவி எடுக்கும்போது நிறையா டஸ்ட் வந்து ரிமூவ் ஆகும், க்ளீனாக கிடைக்கும். உங்களுக்கு பாலாடை வந்து நீங்கள் நிறையா வந்து போகுதுன்னு நினைக்காம, அது வந்து ரிமூவ் ஆகி போனாலும் அது வந்து டஸ்ட்டு தான் போய்கிட்டுருக்கு. அதனால் ஒன்றும் இல்லை, ஒட்டுக்கா அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் புழிஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவ்வளோ தான் கிடைக்குங்க. நீங்கள் 2 தடவை 3 தடவை கூட அலசலாம். நான் வந்து 2 தடவை தான் அலசியிருக்கேன். மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து தண்ணி ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு அதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எடுத்து வைக்கணும், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன். இதை வந்து சர்க்கிள் மூடில் முன்னாடியும் பின்னாடியும் ரிவர்ஸில் வந்து நீங்கள் மிக்ஸி போடும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு திரிஞ்சு தனியாக வந்து கிடைக்கும். ஐஸ் வாட்டர் நல்லா ஊற்றிக்கோங்க. பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி பிரிஞ்சு வரலைன்னா திரும்ப தண்ணி ஊற்றி இன்னுமே நிறையா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து ரொம்ப நிறையா வச்சிடாதீங்க. ஒரு சில நேரத்தில் வந்துட்டு நீங்கள் இப்படி தண்ணி ஊற்றி ஆட்டும்போது டஸ்ட்டுமே ரிமூவ் ஆகும். நிறையா டஸ்ட்டு வந்து ரிமூவ் ஆகி உங்களுக்கு வரும் பாருங்கள் தனியாக. அதை அப்படியே மேலாப்பில் எடுத்து அதை இன்னொரு காட்டனில் வச்சு நல்லா புழிஞ்சிருங்க. நான் கைட்டே புழிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து சேர்த்து எடுத்து வச்ச பிறகு நம்ம பாத்திரத்தில் வந்து சேர்த்து நெய் உரிக்கிடலாம். உங்களுக்கு நெய் வேணாம், வெண்ணெய் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே நல்லா வந்து காட்டனில் புழிஞ்சிட்டு ஒரு வந்து பாலித்தீன் கவரு இல்லைன்னா கடையில் ஸ்டோரில் வந்து விற்கும் இல்லையா, அந்த கவர் வந்து வச்சுட்டு பேப்பரில் அப்படியே ஸ்டோர் பண்ணி பாக்ஸ் ஷேப்பில் வச்சிட்டிங்கன்னா வெண்ணெங்க பட்டர் கிடச்சிரும். இதை வந்து நம்ம உருக்கிட்டோம்னா நெய் அப்படியே நம்ம வெயிட்டான பாத்திரம் எடுத்துக்கலாம். வெயிட்டான பாத்திரத்தில் உருக்கும்போது ரொம்ப வந்து நல்லா திரிஞ்சு கிடைக்கும். நான் வந்து ஒரு வடைச்சட்டி எடுத்திருக்கேன், அதில் தான் திரிஞ்சு கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து கிளறி விடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா முறை வந்து நல்லா உப்பி வந்து கிடைக்கும். நல்லா வந்துட்டு இன்னுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த நெய் கன்சிஸ்டன்சிக்கு வந்து கிடச்சிரும். இப்படி கிளறுங்க. கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போக போக அப்படியே உருகி நல்லா வந்து அந்த பாயில் ஆக உங்களுக்கு நல்லா இறங்கி கிடைக்குங்க. நெய் வந்து உருகிறது அப்படியே வந்து தெரியும். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே கிண்டிகிட்டே இருக்கையில் உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு வந்து சேர்க்குறது நல்லது. நான் ஏன் கொஞ்சம் நேரம் கழித்து சேர்த்தேன்னா, அப்போ தான் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டு நிறையா சேர்த்துறாமல் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் ஆடை எடுத்திருக்கேன். அதனால் நான் வந்து எப்போயாவது ஒருக்க தான் ஆடை எடுக்கிறனால டெய்லிலாம் எடுத்து வைக்க மாட்டேங்க. டெய்லி எடுத்து வச்சா இன்னும் நிறையா கிடைக்கும். இது வந்து கம்மியாக எடுத்து வச்சனால கம்மியாக தான் கிடைக்கும். எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம் லாஸ்ட்டில். அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்க்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம நார்மலாக உருக்கும் போதே வாடை அவ்வளோ வாசனை வந்து ஸ்மெல் சூப்பராக அடிக்குங்க, வீடு மணக்கும். இருந்தாலும் நீங்கள் கல்லுப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகம்லாம் சேர்த்தா நல்லா வந்து ஃப்ளேவர் கிடைக்கும்.
இல்லை கடையில் செய்கிற மாதிரியே கிடைக்கும். ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கல்லுப்பு சீரகம் போட்டுக்கோம். ஒரு கைக்கு வந்து கொஞ்சமாக முருங்கை இலை வந்து சேர்த்துருக்கேன். கீரை முருங்கைக்கீரை இருந்துச்சு, அதில் வந்து இலையை மட்டும் வந்து சேர்த்துருக்கேன். லாஸ்ட்டில் வந்து பிரிஞ்சு வரும்போது சேருங்க, ரொம்ப நல்லது. இந்த ஸ்டேஜில் தான் தெரியும். அதனால் இப்படி நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இவ்வளோதாங்க, அந்த கன்சிஸ்டன்சி கிடச்சிருச்சு. அந்த முறையாக வந்து அந்த மில்க் அந்த இதுக்கு வாசனை எல்லாமே போயிடும். வெண்ணெய் வாசனைலாம் போய் நல்லா வந்து நெய் ஸ்மெல் வந்துட்டு நம்மளுக்கு நெய் வந்து கிடச்சிருச்சு. இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி பார்க்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆற வச்சுட்டு இன்னுமே நல்லா வந்து தெரிஞ்சு வரணுங்க. நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்மளுக்கு எவ்வளோ நெய் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. யூஸ் பண்ணலாம். ரொம்ப வாசமாக இருக்குங்க. ஏன்னா சீரகம் சாதாரண நெய்க்கு ஊற்றினாலே அவ்வளோ வாசனை. இதில் சீரகம் முருங்கைக்கீரை கல்லுப்பெல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு தெரிஞ்சிருச்சு. இடையிலே வந்து ரியோ வேறு வந்து ஆட்டை போட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நல்லா ஃபில்ட்ரு பண்ண பிறகு பாருங்கள், இப்படி தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. எனக்கு வந்து 100 மில்லி வந்து கிடச்சிருக்கு. 100 கிராம் வந்து மில்லிகிராம் கிடச்சிருக்கு. 100 கிராம் நெய் வந்து கடையில் 120 ரூபா சொல்லுவாங்கங்க. இது வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சுருக்கோம். நான் டெய்லி எடுத்து வைக்காமே இவ்வளோ கிடச்சிருக்கு. நான் டெய்லி எடுத்து வச்சுருந்தாலோ இன்னும் நிறையா எடுத்து சேர்த்து வச்சுருந்தாலோ இன்னும் நிறையா கிடச்சிருக்கும். வீட்டிலேயே நம்ம பியூராக வந்து ஹெல்த்தியாக அப்படி செஞ்சு நம்ம வீட்டிலேயே ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வந்து பாத்திரத்தில் கொஞ்சோண்டு சாதம் போட்டு நீங்கள் வந்து சாப்பிடலாம், நல்லா இருக்கும். இதை நீங்கள் கீழே வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம். அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு சோறு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது ஹெல்த்தியும் கூட. நம்மளுக்கு நல்ல ஒரு 3 பெனிஃபிட்டுங்க. நம்மளுக்கு வந்து வெண்ணெயும் நம்ம வந்து எடுத்து பட்டரும் வந்து வச்சுக்கலாம், நெய்யும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. இதில் வந்துட்டு சரி நம்ம ரியோவுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடை சட்டிலேயே போட்டு அவனுக்கு பரட்டி வச்சேன். நல்லா சாப்பிட்டான், நானுமே சாப்பிட்டேன். டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லதுங்க. வீட்டிலே ஹெல்த்தியாக நம்ம வந்து பியூரான ஒரு நெய் வந்து செஞ்சு சாப்பிட்றோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு. சாதமும் சமைக்கும் போதும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நெய்யை. கடையில் வாங்க தேவையில்லை. நீங்கள் நிறையா எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக நிறையா வந்து கிடைக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து செஞ்சு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய். எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். இதை வந்து குழம்பு சோறு போட்டு சாப்பிடலாம், குழம்பு ஊற்றி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும்.